அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொரியாசிஸ்க்கு வந்து எப்படி இயற்கையான முறைகளில் வந்து தீர்வு காணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சொரியாசிஸ்ன்றது வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 4 காரணிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். இரண்டாவது வந்து அவர்களோட உடம்புல வந்து ப்ராப்பராக வந்து ஸ்வெட்டிங் ப்ராசஸ் வந்து இல்லாமல் இருக்குது. மூன்றாவது அவர்களது உணவு பழக்க வழக்கங்கள். நான்காவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த 4 நம்ம ட்ரீட் பண்ணாலே ஃபஸ்ட்டு வந்து போதும், நம்மளோட பாடியில் இருக்கிற வந்து சொரியாசிஸ் கம்ப்ளைண்ட் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொன்னோம்னா பாடி ஹீட்டுன்னு சொன்னோம். சொரியாசிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 2 டைம்ஸ் அதுக்கு வந்து குளிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு குளிர்ந்த நீரில் வந்து காலையில் மாலை இருவேளை குளிக்கும்போது அந்த உடலில் உள்ள உஷ்ணங்கள் வந்து தணித்துவிடும். ஸோ சொரியாசிஸ் வந்து மீண்டும் அந்த பேச்சஸ் செல்கள் வந்து மீண்டும் அக்ரிவேட் ஆகாமல் இருக்கிறத வந்து நம்ம வந்து தடுக்கலாம்.